இலை ஆக்கங்கட்ட கூவை இந்த பதிவு யாருக்குன்னா என் வீடியோ கீழே கொஞ்சம் பாருங்கள். இந்த கமெண்ட்டை ஒருத்தன் கேட்டிருக்கான், நீ இந்த மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சீலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு எவ்வளோ ரூபா உனக்கு அவள் கொடுத்தான்னு சொல்லி அந்த கேட்டிருக்கான். ஏல ஒருத்தங்களை பற்றி பேசுறா இருந்தால் அவங்களோட காசு வாங்கிட்டு தான் பேசணுமோ? சீலா தங்கச்சியை நான் போய் பார்த்துருக்கேன், நெல்லிசங்கர் மாப்பிளை பார்த்துருக்கேன், நான் குழந்தைய போய் பார்த்து தான் வந்திருக்கேன் ஆல்ரெடி. சரியா, நான் இதுக்கு மட்டும் பார்க்காமலாம் கிடையாது. நான் சீலா தங்கச்சி மட்டும் இல்லை, யாரை போய் நம்ம யார் நல்லது பண்ணாலோ யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சரியான ஒரு பதிலை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அவங்க மேலே தவறு இருந்தால் தான் தவறாக பேசுவேன் தவிர சப்போர்ட் பண்ணுறது யாராக இருந்தாலும் சீலா தங்கச்சி மட்டும் இல்லை, எல்லா தங்கச்சி அக்கா தங்கச்சி நல்லவங்களாம் இருப்பாங்க எனக்கு தெரியும். எல்லோரும் உண்மையாக இருந்தால் உண்மைக்கு நான் கண்டிப்பாக துணை போவேன், தப்புக்கு நான் போக மாட்டேன். அதனால் தேவையில்லாமல் இந்த கமாண்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து சீலாக்கிட்ட எவ்வளோ ரூபா வாங்கிட்டு இந்த மாதிரி பதிவு போடுற, அவகிட்ட எவ்வளோ வாங்கினா எவ்வளோ இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது, மரியாதை கெட்டு போயிடும். அன்பு சொந்தங்களே, இந்த கமாண்டு போடுற ஒரு சில பரம்போக்குகளுக்கு நான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். தவறாக இருந்தால் மன்னிக்கணும். உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறங்கய்யா. நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.